ஐயா மதனே, குமார் நிக்காம பாரு, அந்த இடத்துல குடிசை கட்டினா சரியா இருக்கும். மதனும் தினேசும் சேர்ந்து குடிசை பண்ணிருங்க, என்ன சரிதானே? ஏமா அவே தங்கராசு அவங்க வரட்டும், இப்ப புள்ள வைக்கணும்ல. சரிங்கம்மா, என்ன நேரம் ஆயிட்டே இருக்குது. விறுவிறுன்னு கட்டிட்டு பிள்ளை உள்ள குட்டை வச்சிடலாம்ல. என்னைக்கு தண்ணி ஊத்த முடியாது, 3 நேரத்தை தண்ணி ஊத்த முடியும். மாமன் வந்ததா குடில் கட்டணும்னா நாளாகும். நம்ம கட்டி வச்சிரும். ஒரு மாமா என்ன கட்ட செய்தானா செய்யட்டும், என்ன செய்தானே? ஆமாண்ணே, வாங்க எல்லாம் சேர்ந்து கட்டிடலாம். அந்த சாப்பாட்டுக்கு பந்தலுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு விறுவிறுன்னு பண்ணிருங்க. தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷனே நம்ம வீட்டுல ரொம்ப பெருசா இருக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, ஒரு டென்ஷன் எடுக்காதீங்க. நீங்க அமைதியா இருங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோமா. ஆமாமா, உங்க உடம்புக்கு எதுவும் ஆயிரமா, நாங்க பாத்துக்கிறோம். வேற இருக்கோம்ல. ஏமா சொல்லுதாவல்ல, போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க அதுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியும்? நம்ம வீட்டு முத ஃபங்க்ஷனே. அம்மா நம்ம பிள்ளைமா எப்படி நடத்துவோன்னு பாருங்க. ஆமாயா, எந்த குறையும் இருந்துட கூடாது. அம்மா டென்ஷன் எடுக்காதீங்கம்மா. இது டென்ஷன் இல்ல, கவனமா இருக்கேன், அவ்வளவுதான். அம்மா கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. நமக்கே அப்படித்தானே இருக்குது. சரிம்மா, நீங்க போய் ஓய்வா இருங்க, நாங்க குளிசை பண்ணிடுறோம். சீக்கிரம் சீக்கிரம் ஏற்பாடு நடக்கட்டும். தம்பி சம்பகோலி, அம்மா பிள்ளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஐயோ கண்டகை குத்தோட நான் போய் பாத்துட்டு வரேன். நீங்க ஆவண்டி வேலையில பாருங்க. குமாரி, நீங்க நிக்கிறதுல கட்டிடுமா? அதனால கிழக்கு மாத்த இருக்கு, நல்லா இருக்கும்ல? ஆமாமா, கிழக்கு மாத்த தான் கட்டணும். நான் எல்லாம் எடுத்துட்டு வரேன். என்ன நான் ஒரே வெறும் எடுத்துறேன். 2 பேரும் கட்டிருங்க. சரி சரி, நாங்க இங்க பாத்துக்கிறோம். அந்த சாப்பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துருங்க. என்ன டிஃபனுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு எல்லாமே சொல்லிடு. வீட்டுல இருக்கவங்க யாரும் சமைக்க வேண்டாம், சரியானே? ஆமாமா, அதை நான் பாத்துக்கிறேன். என்ன சரிசி? என்னண்ணே? இல்ல பட்டுல நல்ல துணியா இருக்கணும், பாத்துக்க. அது சொல்லி விட்டே கொண்டு வரேன்னு சொன்னாரா? ஆமா, நேர நெசவுல இருந்தே கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. என்ன சேலை நல்லா இருக்கணும். ஆமாமா, பிள்ளைக்கு எடுக்கிற துணி நல்லா இருக்கணும். அவரு மொத்தமா கொண்டுட்டு வரேங்காரு. சரி மணி எடுத்துக்கிட்டுமே. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வர சொல்லி. நாளை கழிச்சு தண்ணி ஊத்தணும். அதனால நாளைக்கே ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுக்கணும். சீக்கிரம் கொண்டு வர சொல்லி. நான் இப்போ போனை போட்டு சொல்லுறேன். சரி, நம்ம ஆளுக்கு ஒரு வேலையை பாப்போம். பச்சை முட்டை நல்லெண்ணையும் கொடுத்துருக்கேன், அது மட்டும் போதுமா? அத்தை என்ன சொன்னாங்க? அத்தைக்கே தெரியல, இவ்வளவுதான் கொடுத்துருக்கேன். யார்ட்ட கேப்போம். இப்படி சாப்பிட்டாலே என்ன தெரியல, இட்லியாவது கொடுப்போமா என்ன? மதனனும் தினேசனும் கொஞ்சம் இட்லி உருட்டின மாதிரி இருந்தது. இட்லி உருட்டினாவளா? புள்ள வெறுவையா இருப்பான்னு 2 பேரும் உருட்டினாவல. ஐயோ கொடுக்கலாமான்னு தெரியலையே. அவிய ஆளுக்கு 2 வாய் உருட்டியாச்சு. அது மட்டும் இல்ல, கிஷோர் 2 வாய் உருட்டிட்டு தான் இருந்தான். ஐயோ அப்படியா? அத்தை ஒண்ணும் சொல்லலையா? இல்ல அத்தை ஒண்ணும் சொல்லல. அம்மா அப்பா எங்க? அப்பா சேலைக்கு ஆர்டர் கொடுக்க போயிருப்போம் நினைக்கிறேன். பட்டை காஞ்சிபுரத்துல இருந்து வருதுக்கா. அப்படியா? சரி சரி, நீ ஆக வேண்டிய வேலையை பாரு, நான் பிள்ளை பாத்துட்டு வரேன். சரிங்கக்கா. செம்மவளே விளக்க தேய்ச்சிட்டியா என்ன? அவன் மீனா எங்க? நாளா கழிச்சு முகூர்த்த நாளே, அதான் பூக்கற கட்டைக்குமே அட்வான்ஸ் கொடுத்து வரேன்ட்டு போனா. பூ நிறைய வாங்கிருக்கனே, வரையிலுக்குலாம் செழிப்பா பூ கொடுக்கணும். அதுக்குதான்க்கா அவ பாத்துட்டு வரேன்ட்டு போனா. இப்போ வந்துருவா. தமிழே, நம்ம வீட்டுல 3 குத்து விளக்கு தான் இருக்குது. 5 குத்து விளக்காவது வைப்போமே. 3 போதும் நினைக்கிறேன்க்கா. குத்து விளக்கும் கம்மியா இருக்கு. அப்புறம் தாம்பூல தட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இல்லக்கா, நான் நிறைய தாம்பூல தட்டு வாங்கி வச்சிருக்கேனே. அதான் அந்த கண்ணாடி மாதிரி தானே வாங்கி வச்சிருக்க. எல்லாமே மதன் சத்தம் போட்டுட்டு இருக்காவ. எல்லாம் சில்வர்ல இருக்கணுமா. தினேசன பிள்ளைக்கு சீர் வைக்கும் போது வெள்ளி தட்டுல தான் வைக்கணுமா. வெள்ளி தட்டு நம்ம வீட்ல இல்லையே. அதான் மதன் இப்ப என்ன போய் வாங்கிட்டு சொல்லிட்டவ. நான் கிளம்பட்டுமா? ஒத்தையில போயிட்டு வந்துருவியா? சேர்ந்து போனா வீட்டுள்ள வேலையெல்லாம் யாரு பாக்கா? நீங்க கிடக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பாருங்க. நான் 2 வெள்ளி தட்டு அப்புறம் தாம்பலம் கம்பளம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அவன் குடிசை போட்டுட்டு இருக்கான். வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். நான் வேணா வரட்டுமாக்கா? அம்மா கஜேந்திரன் வீட்டுக்கு யார் போனா? நானும் தினேசு போணும். அண்ணனே டூட்டிக்கு போயிட்டாரா? ஆஜரா வீட்ல இல்ல. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நான் போறேன். போன்ல சொல்லிடாத, நேர்ல போய் சொல்லணும், புரியுதுல்ல? இல்ல இல்ல, நான் இப்ப கிளம்பறேன். அவே முன்னாடி போவா, வேற வர சொல்லு பாப்பா. சரி, நான் போறல தினேசு சொல்லிட்டு போறேன். முத அங்க போய் சொல்லிட்டு வந்துரு. இக்க உங்க தம்பி கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, இங்க போயிட்டு அங்க போயிட்டு வரேன். சரி, நான் கடைக்கு கிளம்புறேன், நேரம் ஆயிட்டு. சரி, நீ பிள்ளையெல்லாம் பாத்துக்க, நான் இத கூட்டிட்டு கிளம்பறேன். சரிங்கக்கா. ஏக்கா, அத்தைக்கிட்ட மறுபடியும் கேளுங்கக்கா, பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணுமானே. எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. கொஞ்சம் கடினமான பொருள் எல்லாம் கொடுத்துறாத என்ன? அவன் அந்த 7up அது இதுன்னு கேப்பா. எதையும் கொடுத்துறாத. கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன். அதுல இருந்து தூக்கி போட்டுறேன். நான் போயிட்டு ஓடிறேன். இந்த கட்டப்படி. தமிழே, அம்மாடி பூ அட்வான்ஸ் கொடுக்க போனியா? கொடுத்துட்டியா? நல்ல நேரம் போனேன் பாத்துக்க. அழகச்சு மூத்துனால பூ கிடைக்காதுன்னு தெரியும். அதான் முதல்ல அட்வான்ஸ் போட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ரேட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். டேய் நிறைய வாங்கணும். வரவங்களுக்கு செழிப்பா கொடுக்கணும், புரியுதா? அதெல்லாம் நிறைய சொல்லிட்டு வந்துட்டேன். நான் போய் பொண்ணு தர கட்டியும் விக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் கஜாதானே கோட்ரஸ்க்கு தான் போறேன். அப்படியே பொண்ணு தரட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். நீ போ, நான் எப்படி விக்கிய பார்த்து சொல்லணும். அப்படியே பொண்ணு தர என்னன்னா வண்டிக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, நான் இப்போ கஜாதானே வீட்டுக்கு தான் போறேன். நான் வரேன்னா நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் போய் சொல்லிட்டு வந்துரு. அம்மா உங்க வீட்ல சொல்லிட்டியா? இல்ல, இன்னும் சொல்லல. ஐயோ, அவ என்ன நினைப்பா தர செல்வி?
இல்ல போன்ல சும்மா சொல்லிருக்கேன், நேர்ல போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம பிள்ளைல எப்ப வரேனவ? பிள்ளைங்க தானே, பிள்ளைல யார் கூட்டு வரா? என் மாமியா தான் இப்ப இந்த வேண்டான்னு சொன்னாவ. ஏக்கா ஏன் இவ ஒத்தையில இருக்கல்ல? அவளே இங்க வந்து கிடந்து நம்ம அந்த பிள்ளைல எப்படி பார்க்க முடியும்? அவள இருக்க சாப்பாடு அவங்கள கவனிக்கணும் முடியாது. அதான் அத்தை இங்க இருக்கட்டும், நாளைக்கு சாயங்காலம் கூட்டு வரேன்னு சொன்னாவ. ஏக்கா இவ ஆசைப்படுவாளக்கா? இல்ல மீனா குட்டி, உண்மைதான். பிள்ளைல நம்ம கவனிக்க முடியாதுல்ல. ஆமா மீனா குட்டி, எப்படி கவனிக்க முடியும்? நம்ம எல்லாரும் வெளியில போயிட்டு இருக்கோம். ரோட் எது போயிட்டு வந்தா அதான் திருப்பி திருப்பி இருக்கானவல. எங்க அவன வாழை கொலை அதுன்னு வாங்க போயிட்டானவ, வேட்டி கிடில வாங்க போயிருக்கானவ. அப்ப அவன வந்துட்டானவல? அவன காலையில வந்துட்டானவ. சின்ன பிள்ளை தான் இருக்கு, நிக்கட்டும். சரிங்கக்கா, சரி நீங்க ஆடி வேலைய பாருங்க, நான் போய் பாக்குறேன். நான் வரேன், நேராயிட்டு. சரி நான் கிளம்ப, எனக்கு ரொம்ப நேராயிட்டு. அருமையா பண்ணிட்டியா, அழகா இருக்குதே. அழகா பண்ணிருக்கலாமா? பிள்ளைகளுக்கு நல்லா பார்த்து பார்த்து பண்ணிருக்கானா பாரு. கிஷோர் நல்ல ஐடியா கொடுத்தாமா. ஐடியா கொடுத்தா நல்லா கெட்டிருக்கிற, நல்லா இருக்குது. அழகா இருக்குதே. சரிம்மா, பாப்பா கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இவளை இப்பதான் வெளியில போயிருக்கல, வரட்டும். இருட்டுக்குள்ள பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. அதுல இப்ப வந்துறாள். அழகா இருக்குல்ல? நம்ம பிள்ளைக்காக கட்டினதுல நல்லதானே இருக்கும். ஐயா அப்பா இருக்கா, கொஞ்சம் கூட்டு வந்துருதியா? சரிங்கம்மா. அவையே இந்த நெசவுக்கார பாக்க போயிருந்தவ, வந்துட்டாலும் பார்த்து கூட்டு வந்துரு. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சீக்கிரம் கூட்டுட்டா, அது எதுவும் பாக்கட்டும். தாத்தாவே பிள்ளை உள்ள கூட்டு போட்டோம். சரிங்கம்மா. சரியா, அவளை வந்தனே பிள்ளை உள்ள கூட்டலாம். மத்த வேலை இருந்தா பாருங்க, போங்க. சரிம்மா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். ஸ்வீட்டுக்கு சொல்லிருந்தேன், வாங்கிட்டு வரேன். சரியா, வாங்கிட்டு வந்துரு போ. என்னையா குமாரே இப்படி குறுகுன்னு பாத்துட்டு இருக்க? ஏமா, அந்த சாக்கு இருக்கலாம் விரிக்காதீங்கம்மா, பிள்ளைக்கு சூடு யாரும். வேற ஏதாவது குளிர்ச்சியா இருக்க மாதிரி வைங்கம்மா. சரியா. அந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் கொடுத்துறாதீங்க, பிள்ளைக்கு சூடாகும். வேற ஏதாவது வைங்க. என்னம்மா அதான் அழகா ஓலை குடிசை போட்டுக்கல. இருந்தாலும் விரிக்கிறதுக்கு நல்லது பார்த்து வைங்க. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் பொண்ணு கிட்ட பேச அவசரப்பட்டுட்டேனே. எப்படியாவது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டணும். அவன் முகத்தை பார்க்கறதுக்கே வெக்கமா இருக்கு. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் அவன்கிட்ட பேச? இந்த ஆதிரார் பேச்ச நம்பி செய். அக்கா, இனக்கா, என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களா? சரி வீட்டுக்கு வாங்கக்கா, எனக்கும் டூட்டி முடிஞ்சிட்டு வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. இருக்கட்டும்டா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், அத பார்த்துட்டல. என்னக்கா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? வீட்டுக்கு போவோமே, வாங்கக்கா வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, சீக்கிரம் சொல்லு. என்னக்கா? அக்கா பொண்ணு மூத்தவ இருக்கல்ல அன்னைக்கிலே. ஆமா பாப்பா. அவ பெரிய பொண்ணா இருக்கா. நிஜமாக்கா? டைம் நீ வரணும்டா, நீ மாமா தானே? எவ்வளவு இவ்வளவு பாசம் வச்சு மாமாங்க ஸ்தானத்துக்கு கூப்பிட வந்திருக்கேன். வராம இருப்பேனாக்கா? கட்டாயமா வரேன்க்கா. எப்போக்கா? டேய் பாப்பா இன்னைக்குதா, ஆனா இன்னைக்கு தண்ணி ஊத்த முடியாது, அதான் நாளா கழிச்சு வச்சிருக்கோம். கட்டாயமா வந்துடணும்னா அக்கா வீட்ல வந்து சொல்ல நினைக்க கூடாது. நீ வீட்ல இருக்க மாட்டேன்னா நான் இங்கே வந்தேன், சரியா? ஏக்கா இவ்வளவு மதிச்சு சொல்றேன், நான் வராம இருப்பேனாக்கா? நீ போன்ல சொல்லிருந்தா கூட நான் வந்திருப்பேன். சரி கட்டாயமா வந்துடணும்னா கட்டாயமா வருவேன்க்கா. சாக்கு புக்ல சொல்லக்கூடாது, லீவ் கிடைக்கல அப்படி இப்படி சொல்லக்கூடாது. பரவ அக்கா உன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் ஒண்ணு சும்மா ஒண்ணு தம்பி தம்பின்னு கூப்பிடல, மனசார தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அது நீ கூப்பிடும் போதே தெரியும்க்கா, நான் கட்டாயம் வருவேன்க்கா. ஏன் மருமகா நான் வரமாட்டேனா? குட், இப்படிதான் இருக்கணும். என்ன அழகா பழகி வச்சிருக்கா. சரி விக்கி, நாங்க கிளம்புறேன்னா? சரி சரி சரி. பொண்ணுக்கு எங்க இருப்பா? குவார்டர்ஸ்ல இருப்பானா அங்க இருக்கானா? அக்கா உள்ளதா இருக்கான். நல்லதா போச்சு, நான் குவார்டர்ஸ்க்கு போயிருப்பேன் பாத்துக்க. உள்ளதா இருக்கான், போய் பாருங்க. சரி சரி, நான் உள்ள பாத்துட்டு வரேன். கட்டாயம் வந்துடணும்டா. யாக்கா பிள்ளைக்கு நான் தானே மாமா, வராம இருப்பேனா? கட்டாயம் வருவேன்க்கா. சரி நான் போய் பொண்ணுக்கு பாத்துட்டு போறேன்னு. அம்மா அந்த ஏட்டக்கு எங்க இருக்காவ? எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. என்னையதான் பனிஷ்மெண்ட்டுக்கு வெளியில விட்டுருக்கான். உனக்கு அவனுக்கு 7 பொருத்தம் தான்டா, நல்ல பொருத்தம். இது ஏன் கொழுப்புக்கா, அதனாலதான் வந்து நிக்கிறேன். உண்மை ஒத்துக்கிறதுக்கும் ஒரு மனப்பக்குவம் வேணுமே. அட நீங்க வேற, அவன் கத்து கொடுத்ததா. சரி நீங்க பாருங்க, போங்க. சரிடா. தம்பி பொண்ணு தரேன். டேய் பொண்ணு தரேன். மீனா டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு கமிஷனரு. ஆமா, உங்களுக்கு தான் அவன் கமிஷனரு, எனக்கு தம்பி தான். அப்ப எப்பவும் இப்படி கூப்பிட்டு இருக்கியா? ஆமா. அத்தி ஏன் வேலைக்கு போல வச்சுடா பொழுக்க. இங்க போய் அப்படிலாம் கூப்பிட கூடாது, சார்னு கூப்பிடு. தம்பியை யாரா சார்னு கூப்பிடுவாங்களோ? ஏய் தம்பி. அக்கா. டேய் தம்பி. சாரி, அவ தெரியாம ஏல தம்பின்னு கூப்பிட்டு இருக்கா, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஐயோ அது என் அக்கா, அப்படிதான் கூப்பிடுவாங்க. அக்கா என்னக்கா? அவிய கிடக்கவ தம்பி, நான் உன்னை ஏலன்னு கூப்பிட கூடாதான். தம்பி அப்படிதானே கூப்பிடுவாங்க. ஐயோ என்ன அவளுக்கு தெரியுதானே பாரு. ஆமாக்கா, என்ன 2 நாள் என்ன பாக்கே வரல, என்ன இவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருக்கா? போடா தம்பி, எனக்கு ரொம்ப வேலைடா. உங்களுக்கு
நம்படா சத்தியமா எனக்கு வேலை தான்டா. சரிக்கா ஸ்டேஷன்ல இருந்து பாக்குறதுக்கு என்ன? சரி கோட்ரஸ்க்கு வாங்க போலாம் வாங்க. வேணடா உன்னதான் பார்க்க வந்தேன் சொல்லிட்டு போயிடு. அக்கா மூத்த பொண்ணு இல்ல? அன்னக்கிளி புள்ளைல பேர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவ பெரிய பொண்ணு ஆயிட்டாடா. அக்கா என்ன சொல்றீங்க? ஆமாடா அத உன்கிட்ட சொல்லிட்டு வரலான்னு வந்தேன். அதான் உன் மாமாவையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கேன். ஆமாவா? அவர் எனக்கு சாருமா. என்னைக்குக்கா? இன்னைக்கு தான்டா. ஆனா இன்னைக்கு தண்ணி ஊத்தல, நாளை கழிச்சு தான் தண்ணி ஊத்துறோம். நீ கட்டாயம் வந்துடணும்னு. பாரு அக்கா பிள்ளை நீ மாமா மறந்துடாத. இவ்வளவு தூரம் நேர்ல வந்து பார்த்து ஏக்கா வராம இருப்பேனா? ஆய் நிறைய தம்பி தம்பின்னு பாசமா கொடுவீங்களே, அது எப்படிக்கா வராம இருப்ப? நான் கட்டாயமா வருவேன். டூட்டி இருந்தாலும் கட்டாயம் வருவேன். போதுமா? குட். நீ சொன்ன வாக்கு மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரிக்கா நான் கட்டாயமா வரேன். ஏக்கா காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுங்களா? அதெல்லாம் வேணாடா, நானும் நிறைய பேர் சொல்ல போணும். நான் கிளம்புறேனே. அம்மா அந்த ஏட்டத்தை எங்க? கான்ஸ்டபிள் மேடம், கான்ஸ்டபிள் மேடம். அட நம்ம மீனா பொண்ணு. இது எங்க எல்லாருக்கும் தெரியுது. என்ன ஏட்டக்கா? ஏட்ட அக்காவா? போடே, நீ 2 நாளா வரவே இல்லை என்ன பாக்கிறதுக்கு. அது ஏன்க்கா கேக்கிய? நான் ஊர் வம்புக்கு ரொம்ப போறேனா? 2 நாளா வீட்டுக்குள்ள அடிச்சு வச்சுட்டாவே, அதான் வரல. நீ என்ன ஊர் வம்புக்கு போன? உன்ன மாதிரி யார் சரியா இருப்பா? உங்களுக்கு தெரியும், எங்க வீட்டுல தெரிய மாட்டேங்குதே. இவனுக்கு ஒரே சிரிப்பு தான். அவருக்கு அழகே தானே. ஐயோ என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன். என்ன மீனா ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்க? அதான் என் மூத்த பொண்ணு இல்ல அன்னக்கிளி. எனக்கு மயக்கமே வருதே. இந்த அளவுக்கு க்ளோஸா? அவ பெரிய பொண்ணு ஆயிட்டா. அடே சக்க. அப்ப உனக்கு பொறுப்பு அதிகமாயிட்ட. ஆமா ரொம்ப. இவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சரி எப்ப தண்ணி ஊத்துறிய? இன்னைக்குதான். அதான் நாளா கழிச்சு தான் தண்ணி ஊத்துவோம். நீங்க கட்டாயம் வந்துடணும்னா உங்க வீட்டுல எல்லாம் கூட்டிட்டு வரணும். நான் இன்னும் உங்க வீட்டுல எல்லாம் பார்க்கலல்ல. ஏறி என் பிள்ளை உன் வீட்டுக்கு எப்ப வரணும்னு சொல்லிட்டு கிடக்குறேன். நான் கட்டாயமா கூட்டிட்டு வரேன்னா? கட்டாயம் கூட்டிட்டு வரணும். நீ சொல்லிட்டல நான் வராம இருப்பேனா? இவ்வளவு தூரம் வந்து சொல்ல வந்திருக்க, கட்டாயமா வருவேன். சார் தான் லீவ் தரணும், அங்க சிக்னல் கொடுத்துட்டு போயிரு. அதெல்லாம் கொடுப்பான். கொடுப்பலடா. அக்கா சொல்லுக்கு மாதிரி சொல்லியாது. அக்கா சொல்லுக்கு மாதிரி சொல்லா. ஆஹா மீனா வச்ச பெரிய போஸ்டிங்லாம் போயிடலாம் போலுக்க. பையன் உள்ள இவ்வளவு பேர் எனக்கு க்ளோஸ்னு சொல்லியிருக்காளான்னு பாரு. நாமெல்லாம் இவட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும். இவ க்ளோஸா பழகுறா. சரி நான் குவார்டர்ஸ்க்கு போறேன். ஏய் பொண்ணு தரே, தருண் உன்கிட்ட தான இருக்கா? ஆமா என் கூட தான் இருக்கான். தருண் உங்க கூட இருக்கானா? அப்ப உங்களுக்கு தெரியாதா? அவி 2 அண்ணன் தம்பி இல்ல? அண்ணன் தம்பியா? ஆமா. சும்மா தானே பழகிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் வாயில தான் சொல்வீங்க, நாங்களாம் உண்மையா வாழுவோம். அவன் தம்பி ஆத்துக்கிட்டா கூட கூட்டிட்டு போயிட்டான். ஆமா சார், இப்ப அவன் என் கூட தான் இருக்கான். சரிக்கா அவன் கோட்டஸா இருப்பான், போய் பாருங்க. சரி நான் அவனை பார்த்துட்டு வரேன். அங்க அங்க சொல்லாம இருப்பனாடே. சரி சரி சரி. ரொம்ப தான் அக்கறையா இருக்க. இல்ல அப்புறம் மறந்துடக்கூடாதுன்னு ஞாபகப்படுத்தினேன். ஆமா சார் ஞாபகப்படுத்துறாரு, சொல்லிட்டு போருமா. ஐயோ நான் கிளம்புறேன். சரி மீனா காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியா? இல்லக்கா நான் கிளம்புறேன். ஏக்கா நாளை கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும்னு. கட்டாயமா சீக்கிரம் வந்துடுவேன். சரி நான் கிளம்பட்டா? சரி பார்த்து போயிட்டு வா. சாரி மீனா. எதுக்குங்க? நீ சும்மா வெள்ளந்தியா பழகுறேன்னு நினைச்ச. இல்ல நீ ஆட்கள் தான் சம்பாத்தியம் பண்ற. உன் உண்மையான பாசத்துக்கு இங்க நிறைய பேர் கட்டுப்படுறாங்க. உண்மையான பாசத்துக்கு மதிப்பு இருக்குன்னு இப்போ புரியுது. நான் மனுஷங்கன்னா எல்லாரும் தேவைக்கும் பழகுவாங்கன்னு மட்டும் தான் நினைச்சேன். உன்ன மாதிரி பழகுனா உண்மையான அன்போடு இருப்பாங்கன்னு இப்போ புரியுது. உன் நல்ல மனசுக்கு உன்கிட்ட எல்லாருமே உண்மையான பாசத்தோட இருக்காங்க. நான் பழகின விதத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் நம்பிட்டு இருக்காளே நினைச்சேன். இல்ல மீனா, உனக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க. இப்ப நீ பேசின கமிஷனரு. இவனால நாங்க பாக்குற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் தெரியும்ல. நீ என்னன்னா சாதாரணமா டே வா போன்னு பேசிட்டு இருக்க. ஆச்சரியமா இருக்கு. அவனும் உனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி பாக்குறான். ஆமாங்க, நான் வாயால மட்டும் சொல்ல மாட்டேன், அதன்படி வாழ்ந்துருவேன். சும்மா வாய் வார்த்தைக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. தம்பினா தம்பி அவ்வளவுதான். அது கூட பிறந்ததா என்ன, கூட பிறக்கட்டா என்ன? கூட பிறந்தவங்களை விட இப்படி பாசத்துக்காக ஏங்குவாங்களே, அவங்க கிட்ட பழகி பாருங்க. உண்மையான பாசத்தோட இருப்பாங்க. இங்க நிறைய பேர் ஏங்குறது உண்மையான பாசத்துக்கு தான். அந்த பாசத்தை நாம உண்மையா கொடுத்தோம்னா திருப்பி அதே பாசத்தை நமக்கு கொடுப்பாங்க. இந்த பொண்ணு தலைக்கு அவங்க வீட்டுல பாசமே கிடைக்காது. அந்த பாசத்தை நம்ம வீட்டுல எல்லாரும் கொடுப்போம். எல்லாரும் கொடுப்பீங்களா? மாமியாரே அம்மா வந்துடுவாங்களே, அம்மா மண்ணு கூப்பிடுவான். செம்பகவல்லி, மீனா குட்டி, தாமிலி எல்லாருமே ஏழு தம்பி தம்பி கூப்பிடுவாங்க. குடும்பமாவா? நீங்க தாங்க லேட் பிக்கப். லேட் பிக்கப்பா? மாதனண்ணே, தினேசனே எல்லாரும் நல்லா வந்து போயிருப்பாங்களே. எல்லாம் ஒண்ணு வச்சுதானே? ஆமா.
எல்லாத்தையும் கடிச்சு பண்ணி என்ன பண்ணி வச்சியா? உங்களுக்கு தான் ஆளே ஆவாத மீனா! அந்த விக்கென்ற விக்னேஷ். ஐயோ, அவன் உன்ன நம்ம மறந்து போயிடாச்சே. அவனுக்குள்ள எப்படி கான்டாக்ட் வச்சிருக்கியா? எத்தனை நாடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்? எனக்கு நெஞ்சு வலிக்கு கட்டியா? ஏங்க நம்ம வீட்டுக்கு வந்தானா? ஆமா, விருந்துல வச்சோமே, இன்றைக்குல வந்தானே. ஐயோ, நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்தானா? எப்போ? அது கொஞ்ச நாள் இருக்குமே. போதும், நிப்பாட்டு. ஆமா, இங்கதான் தரணி இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் நம்ம வீட்டுல இருந்து வெளிய வந்துட்டானே. நம்ம வீட்ல யாருமே அவனுக்கு உண்மையா இருக்கலையா? நம்ம எல்லாருமே அவனுக்கு துரோகம் பண்ணிட்டோமா? அது கிட்டத்தட்ட உண்மைதான். அவன் பொய்யெல்லாம் சொல்லல, சரியாதான் சொல்லுதான். மீனா! அவன் சொல்றது சரிதானங்க? அவனுக்கு எதுக்காக நம்ம பக்கபலமா இருந்தோமா? இல்ல. அதான் நீ இருந்திய. ஏன் ஒத்திக்காவா அந்த வீட்டுல இருக்க முடியும்? ஆனா இந்த பொண்ணு தர இல்ல, அவனுக்காக நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பொண்ணு தர சம்பத்தி பண்ற சொத்து சொகம் ஆஸ்தி எல்லாத்துலயும் இந்த தரனுக்கு உரிமை இருக்குது. என்ன சொல்ற? பேருக்கு தம்பின்னு சொல்லிட்டா? சப்பா, கண்ணை கட்டுதே. நான் இப்பதானே சொன்னேன், நீங்க எல்லாம் பேருக்கு சொல்லுவிய, நாங்கெல்லாம் உண்மை சொல்லுவோம். தம்பியாவே ஏத்துக்கிட்டானா? ஆமா, இந்த குவார்டர்ஸ் தான் தரன் இருக்கான். பொண்ணு தர பாக்கெட்ல இருந்து தரனு உரிமையோட பணத்தை எடுப்பான். அதே மாதிரி தரன் ஏதோ தப்பு பண்ணா பலார் நிறையமா பொண்ணு தர அழுதுகிட்டே போவானே தவிர ஏத்து கேள்வி கேட்க மாட்டான் இந்த தரனு. அவங்க ரெண்டு பேரும் கூட பிறக்கட்டாலும் கூட பிறந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது இனி. அது மட்டும் இல்ல, இந்த தருண் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இனி அந்த தியாகத்தை அவன் திருப்பி வாங்க மாட்டான், எங்களுக்கு தெரியும். இப்ப தருணுக்கு தேவை உண்மையான பாசமும் அக்கறையும். அது பொண்ணு தரக்கிட்ட நல்லாவே கிடைக்குது. இந்த பொண்ணு தர அவனுக்கு அன்னை மட்டும் இல்ல, எல்லாமா இருக்கான். அப்பாக்கு அப்பாவா, அம்மாக்கு அம்மாவா, எல்லா உறவுமா இருக்கான். இன்னொன்னு தெரியுமா? தருண் தங்கச்சி டெலிவரிக்கு கூட இங்கதான் வர போறா. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஆமா, நான் இப்பதானே சொன்னேன், நீங்க பேருக்கு தான் அண்ணன் தம்பின்னு கூப்பிடுவீங்க, நாங்க வாழ்ந்துருவோம். நான் தான் அடிக்கடி இங்க வருவேனே. நான் அழுதுருவேன் கேட்டியா? ஆமா, ரொம்ப பிரச்சனையா இருந்ததுன்னா அங்கதானே இருப்பேன். இங்கதான் இருப்பியா? என்னோட தெரியுமா, இந்த ஆதரவு பிரச்சனை நடந்துச்சே. ஆமா, காணாம போனியா? பொண்ணுத்தர வீட்ல தான் இருந்தேன். அவன் என்ன எப்படி பாத்துக்கிட்டான் தெரியுமா? எச்சி தட்ட கூட எடுக்க விட மாட்டான். அக்கா அக்கான்னு அவ்வளவு பாசமா இருந்தான். பொண்ணு தரையா? ஆமா, கூட பிறந்த அக்காவை எப்படி பாப்பாங்களோ அதை விட நல்லா பாத்துக்கிட்டான். உண்மையிலே நீ கிரேட் தான் மீனா.